ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 16% ஆஃப் 25% ஆஃப் 400? 400 27%, 16% மதிப்பெண்ணு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 16%ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 16 டிவைட் பை 100 எழுதலாம். 25% 25 டிவைட் பை 100 எழுதலாம். சோ 400 அப்படியே எழுதிக்கோங்க. சோ இந்த 2 0 கட் பண்ணிடலாம். ஒரு 25 25 4 25 100. ஒரு நாள் 4 4 4 16. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 4 × 4 16. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ எக்ஸாமுக்கு போன உடனேயுமே இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடணும். ஏன்னா ஈஸியான கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 70% ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், 20% வந்து மாடரேட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும், 10% வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்க வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப போயிடும். ஏன்னா கொடுக்கறதே உங்களுக்கு 1.5 மணி நேரம் தான் டைம். சோ 1.5 மணி நேரத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா நம்ம வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்ப ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா இங்க ஈஸியான கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான், மாடரேட்டான கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான், டிஃபிகல்ட்டான கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான். அதே ஈஸியான கொஸ்டினை ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டைம்ல வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, x is to y யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, y is to z ஓட வேல்யூ 4:7 கொடுத்திருக்காங்க. x is to y is to z ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். சோ இது என்ன டாபிக்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? x is to y, y is to z, x is to y is to z ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ x is to y யோட வேல்யூ என்னது? 4:7. சோ 4:7. அடுத்து y is to z. சோ y is to z ஓட வேல்யூ என்னது? சாரி, மாத்தி எழுதிட்டேனா? x is to y யோட வேல்யூ என்னது? 5:9. ஓகே, சோ இதோட வேல்யூ என்னது? 5:9. y is to z ஓட வேல்யூ என்னது? 4:7. அப்போ y யோடது எவ்வளவு? 4. சோ y க்கு நேரா எழுதிக்கோங்க. இங்க z வந்து 7. ஓகே, சோ இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. இங்க y யோட மதிப்பு 9 இருக்கு, இங்க y யோட மதிப்பு 4 இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே சேமா y தானே இருக்கு. அப்ப இங்க ரெண்டும் ஒரே நம்பர் கொண்டு வரணும். அப்ப ஒரே நம்பர் கொண்டு வரணும்னா இதை என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணணும். சோ பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 9க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 36 வரணும். அப்ப இந்த ரேஷியோ ஃபுல்லா 36 மாத்தணும்னா நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரேஷியோ ஃபுல்லா 36 மாத்தணும்னா நான் 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இத 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 × 4 20. சோ 9 × 4 36. சோ இது x ஓட வேல்யூ, இது y ஓட வேல்யூ. அடுத்து என்னது? z ஓட வேல்யூ. சோ 9 × 4 36, y ஓட வேல்யூ போட்டாச்சு. சோ 9 × 7 63. இதுதான் என்னது? z ஓட வேல்யூ. அப்ப x is to y is to z ஓட ரேஷியோ என்ன? 26:36:63. சோ 20 36 63. சோ 20 36 63ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? ஒண்ணுமே இல்ல, எந்த ரெண்டு லெட்டர்ஸ் சேமா இருக்கோ அத பேலன்ஸ் பண்ணணும். இங்கேயும் y இருந்துச்சு, இங்கேயும் y இருந்துச்சு. இங்க y யோட வேல்யூ 9, இங்க y யோட வேல்யூ 4. ரெண்டையும் ஒரே நம்பரா கொண்டு வரணும். அப்ப எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் 36. அப்ப இத ஃபுல்லா 4ஆலையும் இத ஃபுல்லா 9ஆலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x is to y is to z ஓட வேல்யூ 20:36:63 கிடைச்சிருச்சு. தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அந்த கொஸ்டின்ல பாருங்க, a dishonest shopkeeper. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இது நாம பார்த்திருக்கோம். So a dishonest shopkeeper sells his items using 20% less than the true weight and earns 30% profit. Find his total profit % கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தனது பொருட்களை உண்மையான எடையை விட 20% குறைவாக விற்று 30% லாபம் பெறுகிறார். அவரது மொத்த லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசிக்கான கொஸ்டின். ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போறோம். ஓகே, சோ 1 கிலோ பொருள் வாங்குறோம். 1 கிலோங்கிறது என்னது? 1000 கிராம். ஓகேவா? சோ 1000 கிராம்னா நமக்கு 1000 கிராம் நிறுத்து கொடுக்கணும், அப்படிதானே? ஆனா அந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, சோ அவர் தான் டிஸ்ஆனஸ்ட் செல்லர்னு சொல்லுவோம். சோ அந்த கடைக்காரர் 20% கம்மியா கொடுக்குறாரு. அப்போ நீங்க 1 கிலோ கேக்குறீங்க, 1000 கிராம் கேக்குறீங்கன்னா 1000 கிராம் உங்களுக்கு நிறுத்து எடை போட்டு தராம சோ ஒரு 20% கம்மியா கொடுக்குறாரு. அப்ப 1000ல 20% கம்மினா எவ்வளவு கொடுப்பாங்க? 800 கிராம் தான் அவர் என்ன பண்ணுவாரு? எடையே போடுவாரு. ஓகேவா? சோ 800 கிராமுக்கு எடை போட்டுட்டு
1000 கிராமுக்குள்ள காசை உங்ககிட்ட வாங்கிடுறாரு. அப்படி வாங்கும் போது அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குன்னா 30% லாபம் கிடைக்குது. அப்ப அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாப சதவீதம் என்ன, இதான் நாம கண்டுபிடிக்கணும். சிம்பிளா அசியூம் பண்ணியே சால்வ் பண்ணலாம். 1 கிராமோட விலை 1 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கிராமோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ எவ்வளவு ரூபாய்? 1000 கிராம். ஓகேவா? சோ கடைக்காரர் நிறுத்து கொடுக்கறது எவ்வளவு? 800 கிராம். ஓகேவா? கடைக்காரர் நிறுத்து கொடுக்கறது எவ்வளவு? 800 கிராம். தெளிவா புரியுதா? அப்போ 800 கிராம்னா உண்மையா அவர் வாங்கி இருந்தாருன்னா 800 கிராமுக்கு எவ்வளவு வாங்கணும்? 800 ரூபாய் தான் வாங்கணும். 1 கிராம் 1 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கிட்டா 1000 கிராமுக்கு 1000 ருபீஸ் வாங்குவாங்க. ஆனா அவர் நமக்கு நிறுக்கிறது எவ்வளவு? 800 கிராம் தான் நிறுக்கிறாரு. அப்போ அதோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? 800 ரூபாய். பொருளோட உண்மையான விலை எவ்வளவு? 800 ரூபாய். புரியுதா? ஏன்னா நமக்கு கொடுக்கறது வெறும் 800 கிராம் தான் கொடுக்குறாரு. இதை ரொம்பலாம் கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். 1 கிராமோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்ப 800 கிராம் தான் நிறுத்து கொடுக்குறாருன்னா கரெக்டா வாங்கினாரு அப்படின்னா 800 ரூபாய் தான் வாங்கியிருக்கணும் அவரு. ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 800 ரூபாய். ஆனா அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கி? 30% லாபம் கிடைக்கி. ஓகேவா? சோ கரெக்டா கொடுத்தாருன்னா 1000 கிராம் கொடுத்தாரு அப்படின்னா 1000 ரூபாய் வாங்கணும். 800 கிராம் கொடுத்தாரு அப்படின்னா 800 ரூபாய் வாங்கணும். அப்போ கரெக்டா 1000 கிராமுக்கு 1000 ரூபாய். ஓகே, லாபம் வந்து 30% கிடைக்குன்னா அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கி? இந்த 1000த்துல 30% லாபமா கிடைக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1300 வருமா? ஓகே, சோ 1000த்துல 30% எடுங்க. 1000 இன்ட்டு 130 டிவைடட் பை 100 போடுவோம். சோ 20 கட் ஆகிரும். 1300 ஆகிரும். ஓகே, சோ இப்போ கடைக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நமக்கு உனக்கு 1 கிலோ உங்களுக்கு நிறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காசை வாங்கிடுவாங்க. அப்படிதானே? 1 கிலோ நிறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? 1 கிலோவோட விலை 1300 அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. நானே 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், ஒரு 300 ரூபாயாவது லாபம் வச்சு விற்கணும் இல்லையா அப்படின்ட்டு 1300 ரூபாய் வாங்குவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த 1000 கிராம்ல 800 கிராம் நிறுத்தி தரும்போது நமக்கு நிறுத்தி தருவாரா? சோ அப்ப இதுல 200 கிராமுக்குள்ள காசு அவருக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நாம என்ன பண்ணிட்டோம்னா 800 கிராம் தான் அவர் விற்கவே செய்யறாரு. ஓகேவா? 800 கிராம வித்துட்டு 1300 ரூபாய் வாங்கிக்கிடுதாரு. அப்ப அதோட உண்மையான விலை 800 ரூபாய். அவர் விக்கிற விலை எவ்வளவு? 1300 ரூபாய். அதை ரூபாயா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கிலோன்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். அதனாலதான் நான் ஒரு கிராமுக்கு 1 ரூபான்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அப்ப 800 கிராமோட உண்மையான விலை 800 ரூபாய். ஆனா அவர் விக்கிறது எவ்வளவு? 30% லாபம் கிடைக்குன்னா 1300 ரூபாய்க்கு விக்கிறாரு. ஓகே, சோ லாப சதவீதம் வேணும். அப்போ 800 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 1300 ரூபாய்க்கு வித்தா லாபமா நஷ்டமா? லாபம் தான். எவ்வளவு ரூபாய் லாபம்? 800, இங்க 1300 இருக்கு, 500 ரூபாய் லாபம். எனக்கு லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ லாபத்தை மேல போடுங்க, கீழே காஸ்ட் பிரைஸ் போடணும். ஓகே, சோ இன்ட்டு 100 போட்டாச்சா? 20 கட் ஆகிரும். 2 நாள் 8. சோ இந்த 500 5 இன்ட்டு 100 பிரிச்சு எழுதிக்கிறேன். 2 நாள் 8, 25 நாள் 100. 25 5 எத்தனை? 125 டிவைடட் பை 2 இருக்கும். 125ல பாதி எவ்வளவு? 62.5. 6 2 12, 2 62.5 கிடைக்கும். அப்ப அவரோட லாப சதவீதம் எவ்வளவு? 62.5%. 62.5%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஒரு கிராமுக்கு 1 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கதெல்லாம் சொல்லியிருக்கேன். டைரக்டா எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன பண்ணுங்க? 20% எடையை கம்மி பண்றாரா? அப்ப காஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 800 ரூபாயா இருக்கும். செல்லிங் பிரைஸ் 30% லாபம் கிடைக்கும். அப்போ 1300 ரூபாய். ஓகேவா? அப்போ இதுல லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a trader sells an article at a profit of 30%. Had he sold it for rupees 352 less, he would have gained 20% only. The cost price of the article. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இதுவும் நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்த்திருக்கோம். உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸுக்கு கீழே உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நம்பர் சிஸ்டம்னு A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாத்துக்கோங்க. ஓகே, ஒரு வர்த்தகர் ஒரு பொருளை 30% லாபத்தில் விற்கிறார். அதை ரூபாய் 352 குறைவாக விற்றிருந்தால் அவர் 20% லாபம் மட்டுமே பெற்றிருப்பார். பொருளின் வாங்கிய விலை என்ன? கடைக்காரர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை என்ன பண்றாருன்னா 30% லாபத்துல விற்கிறாரு. ஓகேவா? சோ ஒரு பொம்மை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொம்மையை 30% லாபத்துல விற்கிறாரு. அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 30% லாபத்துல விற்கிறாருன்னா 130 ருபீஸ்க்கு விற்பாரு. ஓகேவா? இப்போ அதே பொருளை ஒரு 352 ரூபாய் கம்மியா விற்கிறாரு. 352 ரூபாய் கம்மியா விற்கிறாருன்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? 20% லாபத்துல விற்கிறாரு. ஓகே, அப்ப ரெண்டாவது செல்லிங் பிரைஸ் அதே பொம்மைய 20% லாபத்துல விற்கிறாரு. அப்ப ரெண்டாவது செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 120. அந்த பொம்மை அவர்கிட்ட ஒரு 2 பொம்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பொம்மையை பாத்தீங்க அப்படின்னா 30% லாபத்துல விற்கிறாரு. சோ அதோட செல்லிங் பிரைஸ்
130. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100 தான் அசியூம் பண்ணணும். இப்போ இந்த பொம்மையை வித்தாச்சு. இன்னொரு பொம்மை இருக்கு. ஓகே, சோ அந்த பொம்மைய ஒரு 20% லாபத்துல விக்கிறாரு. அப்ப அது வந்து என்னது 120. அப்போ இந்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வித்ததுல இருந்து ஒரு 352 ரூபாய் கம்மியா வித்தா அவருக்கு 20% லாபம் வந்து கிடைக்கும். ஏற்கனவே 130% வித்துட்டு இருந்திருக்காரு, இப்போ வந்து 120% விக்கிறாரு. ஓகேவா? அப்ப ஏற்கனவே வித்ததுல இருந்து ஒரு 352 ரூபாய் கம்மியா வித்தாரு அப்படின்னா அது 120% இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ அந்த 352ங்கிறது யாரு? சோ இந்த 130க்கும் இந்த 120க்கும் உள்ள டிஃபரன்ஸா இருக்குமா? இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த 30% லாபத்துக்கும் இந்த 20% லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 352 சொல்லிடலாமா? புரியுதா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொருளை 130 ரூபாய் அப்படின்னு விக்கிறாங்க. ஓகேவா? சோ 130%க்கு விக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே விக்கிறதுல இருந்து ஒரு 352 ரூபாய் கம்மியா வித்தாங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 120%க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இந்த பெர்சன்டேஜ் அந்த பக்கம் கொண்டு வாங்க, நம்பரை இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 130 மைனஸ் 120 இது வந்து பெர்சன்டேஜ். ஓகேவா? சோ ஈக்குவல் டு 352 இருக்கும். அப்போ 130 மைனஸ் 120 எவ்வளவு? 10%. அப்ப 10% எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 352க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா பார்த்ததுமே என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே விக்கிறதுல இருந்து ஒரு 352 கம்மி பண்ணேன் அப்படின்னா அது 20% சொல்லியிருக்காங்க. அப்ப ஏற்கனவே கிடைச்ச லாபத்துக்கும் புதுசா கிடைக்கக்கூடிய லாபத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த 352. அப்ப 30 மைனஸ் 20 உங்களுக்கு என்ன வரும்? 10ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப அந்த 10% தான் 352 டைரக்டா நீங்க போட்டுடலாம். இவ்வளவு தூரம் சுத்தவே வேண்டாம், இந்த ஸ்டெப் எழுதவே வேண்டாம்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை எழுதி காட்டியிருக்கேன். ஏன்னா இதை 130ன்னு வச்சும் பண்ணலாம், இல்ல 30% வச்சுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எப்படினாலுமே நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்டெப் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்ல இந்த ஸ்டெப் எழுதி நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரக்டாவே பாத்துக்கலாம். ஏன்னா 30% லாபத்துல ஒரு 352 ரூபாய் கம்மியாச்சு அப்படின்னா அது 20% ஈக்குவலா இருக்கு. அப்ப அந்த 30க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னவா இருக்கும்? 352 இருக்கும். அப்போ 30 மைனஸ் 20 10%. 10% தான் 352. அப்ப எப்பவுமே நமக்கு காஸ்ட் பிரைஸ் பொருளோட உண்மையான விலை எவ்வளவுனா 100%. அப்ப 10% தான் இதுவா இருந்துச்சுன்னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். இதை x வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 10 into x is equal to 352 into 100 இருக்கும். சோ என்ன பண்ணலாம்? 0 0 கட் பண்ணிடலாம். அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 3520 ரூபாய். அப்ப அந்த பொருளோட உண்மையான விலை எவ்வளவு? 3520. 3520ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, தீபக் இன்வெஸ்டட் an amount of rupees 21,250 21,250 ரூபாய் for 6 years at what rate of simple interest will he obtain the total amount of 26,350 at the end of 6 years? ஓகேவா? தீபக்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் 6 வருஷத்துக்கு ஒரு 21,250 ரூபாய பேங்க்ல போட்டிருக்காரு. ஓகேவா? சோ ஒரு எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பேங்க் கடைசி அவருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தனி வட்டி பிளஸ் அவர் போட்ட பிரின்சிபல் எல்லாம் சேர்த்து 26,350 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ அவருக்கு போட்ட அந்த வட்டி விகிதம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 21,250 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்காரு. 6 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா அது 26,350 ரூபாயா மாறி இருக்கு. அப்ப இந்த 26,350 ரூபாயில என்னெல்லாம் இருக்கும்? அவரு இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் பேங்க் அவருக்கு கொடுத்த வட்டி இருக்குமா? அப்போ இந்த 26,350ல இருந்து வட்டி மட்டும் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அப்போ 26,350 மைனஸ் பிரின்சிபல் போட்டா உங்களுக்கு வட்டி கிடைச்சிருமா? 21,250. சோ 0 0 3ல 2 போனா 1, 6ல 1 போனா 5. அப்ப 5,100 ரூபாய் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அவருக்கு வட்டி போட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. ஓகே, சோ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? PNR divided by 100 தெரியும். இதுதான் என்னது? உங்களுக்கு தனி வட்டி. அப்போ 5,100 ஈக்குவல் டு P. P தான் 21,250 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர் கண்டுபிடிக்கணும். சோ ஆர் போட்டுக்கலாம். அது ஸ்மால் ஆராவும் இருக்கட்டும், கேபிட்டல் ஆர்னாலும் போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6. சோ 6 டிவைடட் பை 100 போட்டுடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 0 கட் பண்ணி விட்டுறலாம். வேற ஏதாவது வழி இருக்கா? சோ இங்க ஆர் தான். ஆரை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. 51,000
ஓகேவா? சோ 51,000 கிடைக்குமா? அந்த 10 இங்க போயிடும். கீழே என்ன வரும்? 2125 இன்டு 6 இருக்கும். இப்ப இதை என்ன பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 2 3 6 17 3 51. சோ 17,000 கிடைக்கும். சோ அடுத்து வேற என்ன வகையில கட் பண்ணலாம்? நாம ரொம்ப சிம்பிளா நம்ம கட் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? இங்க 2125 இருக்கு, மேல வந்து 17,000 இருக்கு. யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 4 இருக்கு, அங்க 0 இருக்கு. அப்போ நாம ஒரு 4 டைம்ஸ் எடுக்கலாம், இல்ல 8 டைம்ஸ் எடுக்கலாம். சோ 4 விட 8 கரெக்டா வரும். ஏன்னா 8ன்னு போடும்போது இங்க 8 2 16 17 கிட்ட வந்துரும். அப்போ ஒரு 8 டைம்ஸ் எடுக்கலாமா? உட்கார்ந்து 5ஆம் வாய்ப்பாடு இல்ல 25ஆம் வாய்ப்பாடுன்னு போகிறது ரொம்ப கஷ்டம். டைரக்டாவே அடி கொடுங்க. என்ன பண்ணலாம்? இங்க 5 இருக்கு யூனிட் டிஜிட், இங்க 0 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 17 இருக்கு ஃபர்ஸ்ட். அப்ப 8ஆல மல்டிப்ளை பண்ணா 8 2 16 கிட்டத்தட்ட 17 கிட்ட வருது. சோ 8 டைம்ஸ் போகுதான்னு பாருங்க. 2125 இன்டு 8 8 5 40, 8 2 16 4 20. சோ 0 17. சோ 17,000 வருது. அப்போ நம்ம இதை கட் பண்ணி 8ன்னு போட்டுக்கலாம். 1 2 4 2 8. அப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 4% கிடைக்கும். அப்போ பேங்க் அவருக்கு போட்ட வட்டி விகிதம் எவ்வளவு? 4%. 4%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, அதாவது ஒரு சின்ன சிம்பிளிபிகேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. 28 4.5 28 பவர் 4.5 டிவைடட் பை 28 பவர் 5/2 இருக்கா? சோ 5/2 எப்படி எழுதிக்கலாம்? கட் பண்ணி 2.5 எழுதிக்கலாமா? சோ 2.5. ஓகே, சோ இன்டு 28 பவர் -2 இருக்கு. ஓகே, சோ அப்படி இருக்கட்டும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? ரூட் ஆஃப் 28 த ஹோல் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 28 ரூட் 28 எப்படி எழுதலாம்? 28 பவர் 1/2 எழுதலாம். அப்ப 28 பவர் 1/2 த ஹோல் பவர் எக்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னு பாருங்க. சோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்க 28 பவர் 4.5 இருக்கா? சோ டிவைடட் பை இங்க 28 பவர் 2.5 இருக்கு. இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த 28 பவர் -2 கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது எப்படி மாறும்? 28 பவர் +2 மாறிடுமா? ஓகே, சோ ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? 28 த ஹோல் பவர் 0.5 எழுதிக்கலாமா? 0.5 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதை 0.5 எழுதிக்கலாம். ஏன்னா அரைங்கிறது 0.5 தான். சோ 0.5 இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்? இங்க என்ன வரும்? 28 4.5 இருக்கு. இங்க என்ன இருக்கு? இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? a பவர் m a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m பிளஸ் n எழுதலாம். அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். ஓகேவா? சோ அப்ப 28 பவர் 4.5 இருக்கும். கீழே என்ன கிடைக்கும்? 28 பவர் 4.5 கிடைக்கும். ஈக்குவல் டு 28 த ஹோல் பவர் 0.5x இருக்கும். ஓகே, சோ இப்போ இதை மேல கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? 28 பவர் a பவர் m டிவைடட் பை a பவர் n இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? a பவர் m மைனஸ் n எழுதலாம். அப்படிதானே? a பவர் m மைனஸ் n எழுதலாம். ஓகே, சோ தெளிவா புரியுதா? அப்ப இந்த ஸ்டெப்ல நாம என்ன பண்ண போறோம்? 28 the whole power 4.5 மைனஸ் இத மேல கொண்டு போய் எப்படி எழுதலாம்? -4.5 எழுதிடலாம். ஈக்குவல் டு 28 the whole power 0.5x. சோ அப்ப 28 பவர் 0 வரும். 28 பவர் 0 a பவர் 0, அதாவது எனிதிங் பவர் 0 உங்களுக்கு என்ன வரும்? 1 கிடைக்கும். எனிதிங் பவர் 0 என்ன கிடைக்கும்? சோ 1 கிடைக்கும். ஓகேவா? இல்லனா இந்த ஸ்டெப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு x ஓட வேல்யூ தானே வேணும். இங்க இருக்கிறது 28 பவர் 0 இருக்கும், இங்க இருக்கிறது 28 பவர் 0.5x இருக்கும். சோ இங்கே 28 இருக்கு, இங்கே 28 இருக்கு. நம்ம x ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்ப 0.5x equal to 0 இருந்துச்சு அப்படின்னா 0.5x equal to 0. இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணலாமா? ஏன்னா அடிமானங்கள் ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிருக்கோம். அப்ப அடுக்குகளை ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப 0.5x 0 இருந்துச்சுன்னா x is equal to 0/0.5 இருக்கும். இப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 0 கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ 0ங்கிறது ஆப்ஷன் பி. இந்த இடத்துல இத வந்து a பவர் 0 equal to 1 எழுத வேண்டாம். ஏன்னா நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். x ஓட வேல்யூங்கிறது பவர்ல இருக்கு. அதனால இந்த ஸ்டெப் தேவையில்ல. சோ டைரக்டாவே அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணி 1ன்னு வச்சுட்டு 28 the whole power 0.5x வச்சுட்டு இதை ஈக்குவேட் பண்ண முடியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அப்படி பண்ண வேண்டாம். நமக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். x அடுக்குல இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இங்க இதுக்கு அடுக்குல என்ன வருங்கிறத கொண்டு வந்துக்கலாம். அப்ப 28 பவர் 0 தான் அடுக்குல வருது. அப்ப ஆன்சர் x ஓட வேல்யூ 0. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. The sum of the ages of Rakesh and Rita is 55 years and 10 years ago the ratio of their ages were 4:3. Find the present age of Rakesh. ராகேஷ் மற்றும் ரீட்டாவின் வயதுகளின் கூட்டுத்தொகை 55 ஆண்டுகள். அப்ப ராகேஷ்
ரீட்டா ரெண்டு பேரோட வயதோட கூட்டுத்தொகை என்னது 55 ஆண்டுகள். மற்றும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 4:3. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வயதோட ரேஷியோ என்ன வருது, 4:3 இருக்கு. ராகேஷின் தற்போதைய வயது என்னன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பிரசன்ட்ல தானே இவங்க வயதுகளோட கூட்டுத்தொகை 55. 10 வருஷத்துக்கு முன்னாடி ராகேஷோட வயசு 4x, ரீட்டாவோட வயசு 3xனா பிரசன்ட்ல ராகேஷோட வயசு என்ன வரும், இவனுக்கு ஒரு 10 வயசு கூடும். சோ 4x + 10 மாறும். இதுதான் அவனோட பிரசன்ட் ஏஜ். ரீட்டாவோட பிரசன்ட் ஏஜ் என்ன வரும், ஏற்கனவே இருக்கிறது 3x. 10 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா அவளோட வயசு 3x + 10. இப்ப அவளோட வயசு 30னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போய் பாக்குறீங்கன்னா அவளுக்கு 40 வயசு ஆகிரும். ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அவர்களோட வயதுகளின் கூட்டுத்தொகை. ஓகேவா? சோ வயதுகளின் கூட்டுத்தொகை என்னவா இருக்கு, 55 இருக்கு. ஓகே, சோ வயதுகளின் கூட்டுத்தொகை என்னது, 55. இப்போ இது ரெண்டு கூட்டுத்தொகைங்கிறது நமக்கு என்ன தெரியும், என்ன சொல்லியிருக்காங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதுகளின் விகிதம் வந்து 4:7. பிரசன்ட்ல அவங்க வயதுகளோட கூட்டுத்தொகை எத்தனை, 55. ஓகேவா? அப்போ பிரசன்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயதுகளின் கூட்டுத்தொகை என்னவா இருந்திருக்கும். புரியுதா? இந்த கொஸ்டின்ல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பிரசன்ட்ல அவங்க ஏஜோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 55 இருக்கு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதுகளோட கூட்டுத்தொகை என்னவா இருந்திருக்கும், 35 இருந்திருக்குமா. இப்போ கூட்டுத்தொகை 55. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதுல இருந்து 20 கழிக்கணும். பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து 10 கழிச்சு விட்டுருவாங்க. சோ இத தப்பு பண்ணக்கூடாது. இங்க எத்தனை பேர் இருக்காங்க, ராகேஷும் இருக்கான், அடுத்து வேற யாரு இருக்காங்க, ரிஸ்வானாவா, சோ ரீட்டா. ஓகேவா? சோ ராகேஷும் இருக்காங்க, ரீட்டாவும் இருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இவனோட வயசுலயும் 10 வயசு குறையும், இவளோட வயசுலயும் 10 வயசு குறையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 20 வயசு கம்மியாகும் 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் டோட்டல்ல இருந்து. ஏன்னா இங்க 2 பேர் இருக்காங்க, ஒரே ஒருத்தர் இருந்தா 10 கழிக்கணும், 2 பேர் இருந்தா 20 கழிக்கணும், 3 பேர் இருந்தா 30 கழிக்கணும், 4 பேர்னா 40 கழிக்கணும். ஆனா பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 கழிச்சிருவாங்க. இதுதான் அவங்க பண்ணக்கூடிய தப்பு. சோ அப்படி பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணணும், 2 பேருக்கும் 10 வயசு குறையும் 10 வருஷத்துக்கு முன்னாடினா. இப்ப எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள வயசோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 50 வயசு. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எனக்கு வந்து 30 வயசு, என் தம்பிக்கு வந்து 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்ப 2 பேரோட வயதோட கூட்டுத்தொகை வந்து 50. ஓகேவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், 30 இருந்திருக்கும். ஏன்னா இவனுக்கு 10 வயசு இருந்திருக்கும், எனக்கு 20 வயசு இருந்திருக்கும். ஓகேவா? சோ அதனாலதான் 20 கழிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 10 வயசு கம்மியாகும். அப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டுத்தொகை என்னது, 35. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேஷியோ என்னது, 4:3. அப்ப 7 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 35க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்ன வரும், 35/7 5 கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ராகேஷின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரசன்ட்ல ராகேஷோட வயசு எத்தனை, 4x + 10. ஓகேவா? அப்போ 4 × 1 பார்ட் என்னது 5. சோ 4 × 5 + 10. சோ 20 + 10 எத்தனை, 30. அப்ப ராகேஷோட பிரசன்டேஜ் எத்தனை, 30. 30ங்கிறது ஆப்ஷன் பி. சப்போஸ் ரீட்டாவோட பிரசன்டேஜ் என்ன வரும், 3 × 5 15. 15 + 10 25. ஓகே, ராகேஷோடது 30, ரீட்டாவோடது 25. இப்ப ஆட் பண்ணி பாருங்க, பிரசன்ட்ல அவங்க ஏஜோட கூட்டுத்தொகை 55 வந்துருச்சா. சப்போஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ராகேஷோட வயசுனா என்ன கண்டுபிடிக்கணும், 4 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். 1 பார்ட் 5னா 4 பார்ட் என்ன வரும், 20. ரீட்டாவோடது என்னது, 3 பார்ட். சோ 3 × 5 15. சோ என்ன வருது உங்களுக்கு, 35 வருதா. 10 வருஷத்துக்கு முன்னாடினா 2 பேரோட ஏஜோட கூட்டுத்தொகை 35 வந்துருச்சா. புரியுதா, தெளிவா புரிஞ்சிருச்சா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கரெக்டா நிதானமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு லைன் கிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ the line chart shows the annual food grain production for a country for how many years was the production higher than average production of the period. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷனோட ஒரு படம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அந்த இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, காலத்தின் சராசரி உற்பத்தியை விட எத்தனை ஆண்டுகள் உற்பத்தி அதிகமாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு வருஷம் கொடுத்திருக்காங்களா, 2012 இருந்து 17 வரைக்கும் இதோட சராசரி கண்டுபிடிக்கணும். அந்த சராசரியை விட ப்ரொடக்ஷன் எந்தெந்த வருஷம்லாம் அதிகமா இருந்துச்சோ அததான் நாம கவுண்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் இதுக்கான ஆன்சர். இப்ப இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கலாமா. மொத்தமா எத்தனை வருஷம் இருக்கு, 1 2 3 4 5 6 வருஷம் இருக்கு. சோ இதை ஆட் பண்ணுங்க, 100 180. சோ உங்களுக்கு என்ன வரும், 280 கிடைக்குமா. சோ 280. சோ 280 இங்க ஒரு
60 இருக்கு. சோ 340, 440, 470, 470 ஒரு 200, 670, 720, 820. சோ 820 ஒரு 200 என்ன வரும்? 1020 கிடைக்கும். ஓகே, சோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். உட்கார்ந்து 100 பிளஸ் 180 பிளஸ் 160 போடாதீங்க. அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1020 கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு என்னது? டோட்டல். சராசரி தானே வேணும். அப்ப 6ஆல டிவைட் பண்ணுங்க. 6ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு சராசரி ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? சோ ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? ஹோலா டிவைட் ஆகிருமா? ஒரு 6 6. சோ திருப்பி 7 6 42 170 கிடைக்கும். அப்ப சராசரி எவ்வளவு வருது? 170. ஓகேவா? சோ ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் 170. இதை விட எதுலாம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. சோ 170 விட எதுலாம் அதிகமா இருக்கு? 2013ல உள்ள ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. அடுத்து வேற எந்த வருஷத்துல 170 விட அதிகமா இருக்கு? 2015ல அதிகமா இருக்கு. வேற 2017ல அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ 1 2 3. ஓகேவா? மொத்தம் 3 வருஷத்துல ஆவரேஜ் ப்ரொடக்ஷனை விட அதிகமா இருக்கு. சோ 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே, சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எஸ்டர்டே ஆஃபர் வந்து கொடுத்திருந்தோம். சோ எஸ்டர்டே ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் 80% ஆஃபர் போக 1599. ஓகேவா? சோ இந்த ஆஃபரை இன்னைக்கு நைட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ எதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத மார்னிங் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டர்டே பே பண்ண முடியல. சோ அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு நீங்க பே பண்றீங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா வெறும் 1599ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் கன்ஃபார்மா இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு பிரைசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் கொடுத்திருக்கோம். சோ ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் அகைன் ஆஃபர் கொடுத்திருக்கோம். சோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்ல மேபி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2000க்கும் மேலேயே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்திருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சின்னு 50க்கும் மேல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதுக்கு ஒரு மினிமம் பிரைஸ் தான் நம்ம ஆப்ல வச்சிருக்கோம். சோ ஏற்கனவே நீங்க ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 தான் ஆஃபர் பிரைஸா இருக்கும். சோ அதை விடையும் மினிமமா இருக்கும். சோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிபே பண்ணிருங்க. ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சோ லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஆஃபர்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? சோ இந்த நம்பரை நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மேல கொடுத்திருக்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜை நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 o'clock தான். ஓகேவா? சோ இன்னைக்கு கன்ஃபார்மா ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, சோ இந்த நம்பருக்கு நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ அதுக்கு நீங்க 1599 மட்டும் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 o'clock குள்ள உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து வந்துடும். ஓகே, கோர்ஸ் அக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. சோ அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ ஆல் இன் ஒன் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே கொடுத்துருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்ல கிளாஸஸ், பிடிஎஃப், டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். இதை மட்டும் படிச்சாலே போதும், உங்களால 50க்கும் மேல வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் கிளாஸஸ் வந்து நடக்கும். கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். சோ இந்த ஆப்பை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, சோ இது எல்லாமே டீடைலா ஃபர்தரா சொல்றேன். நீங்க வந்து வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னாலுமே நம்ம ஆப்பை வந்து வெப்சைட்லயும் நீங்க வந்து கிளாஸஸ் எல்லாமே பாத்துக்கலாம். சோ ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கோங்க, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம்
அப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் கொடுத்துருவோம் இல்லையா, நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். நம்ம ஆப்ல போய் நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிருப்போம்னா எல்லா டாபிக்குமே பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கும். ரயில்வேனா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் கவர் பண்ணிருப்போம். அதே எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷும் சேர்த்து கவர் பண்ணிருப்போம். அந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். ஏன்னா டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் வந்து அதுல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல இருக்கிறது மட்டும் படிச்சாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸ் வந்து இன்னொரு 2 to 3 வீக்ஸ்ல அகைன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுமே உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா டெஸ்ட் பத்தினா பயம் போகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டாபிக் முடிக்க டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். வாரம் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1599 தான். ஆப்ல ஆஃபர் போகையே 2500 இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகே, சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1599 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிருங்க. சோ நீங்க இந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட் எதுக்குமே நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்காது. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும், அதுக்கப்புறம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பேசிக் ஒரு சாதாரண ஒரு குரூப் டி லெவல் போஸ்டோ, அதாவது சாதாரண போஸ்ட் நான் சொல்ல வரல, ஒரு லோ லெவல் போஸ்ட் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்குமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரயில்வே கிளியர் பண்ணிருக்கீங்க, சிஜிஎல் எய்ம் பண்றீங்கனாலும் அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். ஆஃப்லைன் கிளாஸ் எதுவுமே நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம். இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே ஒரு 4 மாசத்துல காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஒரு 4 ஸ்டேஜ் கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்திருப்போம். ஃபைனலா போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து வெறும் 1599 தான். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, காலேஜ் முடிச்சுட்டு என்ன படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும். லக்ஷ்மி மேக்ஸோட டீம் உங்களுக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட்டோட இருக்கும். ஓகேவா? சோ கிளாஸ், டெஸ்ட், அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கு உடனேவே ஸ்பாட் மார்க், அதோட ரேங்க், அதுக்கப்புறம் அதோட பிடிஎஃப், லைவ் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து 1599 தான். எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். சோ ஜாயினிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு உடனே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மேல இருக்கிற மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? அது போக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியா வேணும், இல்ல இங்கிலீஷ் மட்டும் எனக்கு போதும் மேம், மேக்ஸ் மட்டும் எனக்கு போதும் மேம் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்தந்த கோர்ஸ் மட்டும் ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ், ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கோர்ஸ்னு நீங்க டீமுக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணும்போதும் சரி, கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்குனாலும் ஃபுல்லாவே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனலா டிவி போற வரைக்கும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த நம்பரை நீங்க உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு இந்த 1599 ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ மறக்காம இன்னைக்கு 12 o'clock உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்மளோட ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்றதுக்கு சிம்பிள் ஸ்டெப், உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. நீங்க ஒரு லேப்டாப்போ பிசிலயோ பார்க்கணும் அப்படின்னா web.classplasapp.com போங்க. அங்க ஆர்கனைசேஷன் கோட் வந்து BQJJE. ஓகே, சோ இதை என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஆர்கனைசேஷன் கோடு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா போதும். சப்போஸ் நீங்க வந்து iOS வச்சிருக்கீங்க, சோ iOS வச்சிருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சோ கிளாஸ் பிளஸ், ஓகேவா, கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு சேம் இதே ஆர்கனைசேஷன் கோடு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா iOSல நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட், டீச்சிங் டீமோட சப்போர்ட் 24/7 வந்து இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்றது அதுதான், ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டோ இல்ல ஆன்லைன்ல நிறைய அமௌண்ட் ஒரு 10,000 சொல்றாங்க, இல்ல 20,000 15,000 பே பண்ணிட்டோம் மேம், ஆனா கிளாஸஸ் எதுவுமே ப்ராப்பரா எங்களுக்கு நடக்கல, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க வெளியில ஜாயின் பண்ண கிளாஸஸ் எல்லாமே. சோ அவ்வளோ அமௌண்ட் உங்களால
பே பண்ணி படிக்க முடியாது, அதே மாதிரி டெய்லி கிளாஸ் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 1599 தான். நான் எதுக்காக அகைன் அண்ட் அகைன் ஃபீஸ் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1599க்கு எல்லா எக்ஸாமும் 50க்கும் மேல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டியோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து எந்த ஒரு ஆப்லயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரொம்ப பெஸ்டா கொடுத்துருப்போம். ஸோ 2000 பிளஸ் வீடியோஸும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆப்போட லிங்க், யூடியூப் சேனலோட லிங்க் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூல இருந்து நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸை மிஸ் பண்ணாம பாருங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் வந்து ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் உங்க லைஃபோட ஹீரோ, ஹீரோயின். ஓகேவா? சோ உங்களோட டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. மத்தவங்க உங்களோட ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. கண்டிப்பா உங்களோட லைஃபையே நீங்க வந்து ஹீரோவா பார்க்கலாம். ஓகேவா? சோ ஹீரோ மாதிரி வாழலாம் லைஃப்ல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலோ, ஒரு வேலைக்கு போயிட்டோம்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் டிபெண்டன்சி இருக்காது, இண்டிபெண்டா இருக்கலாம், நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அகைன் நான் இன்ஃபார்ம் பண்றேன், இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஸோ 1599 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.